வணக்கம். முத்துக்குமார். இன்னைக்கு மார்க்கெட் தொடர்ந்து டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. நேத்திக்கும் மிகப்பெரிய அளவுல டவுன்ல கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகி, நேத்திக்கு ஓரளவுக்கு ரெக்கவரியில முடிச்சிருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு மார்க்கெட் டவுன்ல ஓப்பன் ஆகி 100 பாயிண்ட்ஸ் டவுன்லயே தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ, இதுக்கு மேஜர் ரீசன் என்னென்ன இன்னைக்கு மார்க்கெட்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கு, என்ன டேட்டா இப்போ நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஃப்ரீ டெலிகிராம் தான், அதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்டேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் அவர்லையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ, இன்றைக்கி நிஃப்டியில் என்ன நடந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் நேற்றுக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. நம்ம எதிர்பார்ப்பு என்னென்னா, நல்ல ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது நிஃப்டி ஓரளவுக்கு மேலே ஏறுவதற்கான ஒரு புல்லிஷ் மோடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் உண்மையிலேயே ரிசல்ட் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா, நான் ரிசல்ட் டேட்டா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ரிசல்ட்டில் நமக்கு நேற்றுக்கு ரிசல்ட் இது எல்லாமே நேற்றுக்கு மட்டும் ரிசல்ட்டு. அதில் பாருங்கள் என்னென்ன கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துருவோம். மேஜராக நம்ம பார்க்க போகிறது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் பார்க்குறோம். லார்ஜ் கேப்பில் நம்ம பார்க்க போகிற நிறுவனங்களில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, HCL டெக்னாலஜிஸில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க. சேல்ஸ் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 20% வரைக்கும் HCL டெக்னாலஜிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு HCL டெக்னாலஜிஸில். அடுத்தது HCL டெக்னாலஜிஸில் நெட் ப்ராஃபிட் 20% பாசிட்டிவ். அது ஐடிக்கு ஒரு பெரிய புல்லிஷ் மூட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அடுத்து ஏஎம்சியை பாருங்கள். ஐசிஐசிஐ ஏஎம்சி நெட் ப்ராஃபிட் 23% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவும் லார்ஜ் கேப்பு, நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பஜாஜ் கன்சியூமர் நெட் ப்ராஃபிட் 85% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பஜாஜ் கன்சியூமர் ஓகே, அது லார்ஜ் கேப் இல்லை. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 7600 கோடி தான். எனிவே அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க, அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதில். ஸோ, இந்த மாதிரி நல்ல ரிசல்ட் வந்தாலும் நமக்கு நிஃப்டி மேலே போல மேஜர் ரீசன் அந்த ஈரான் யூஎஸ் உடைய கான்ஃப்ளிக்ட்டு. அதில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அகைன் பிரச்சனை அப்படின்றனால இதனால் ஏற்பட்ட விளைவு க்ரூட் ஆயிலில் நமக்கு $84 வரைக்கும் க்ரூட் ஆயில் போயிடுச்சு. இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பாருங்கள். தற்போதைய நிலவரம் பாருங்கள். க்ரூட் ஆயில் மட்டும் காரணம் இல்லைங்க, இன்னும் மேஜர் ரீசன் இருக்குது. அதை நான் இப்போ சொல்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், என்னென்ன ரீசன்றதை சொல்கிறேன். $85 க்ரூட் ஆயில் போயிருக்கு. ஓகே, எங்கே இருந்தது க்ரூட் ஆயில்? $70 போயிட்டு அப்படியே 20% இப்போ ஏற்றம் கொடுத்துருக்கு க்ரூட் ஆயில். இதில் நேற்றுக்கு அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கு நாங்கள் பைபாஸ் பண்ணுற மாதிரி வேறு ஒரு போர்ட் கட்ட போகிறோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதனுடைய டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 months அவங்க டைம் கேட்குறாங்க துபாயில். ஓகே, 18 months ஆகும் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஃபாஸ்ட் ஃபேஸில் நாங்கள் பண்ணால் கூட 16 months ஆகிடும் அப்படின்றாங்க. அப்போ 1.5 வருஷம் இன்னும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் ரிலீஃப் கிடைக்கும். இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் நமக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நமக்கு வர வேண்டிய பெட்ரோல் வந்துடுது. ஆனால் ஈரான் யூஎஸோடைய வார் நிற்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். இதில் நிறைய டிபேட் போயிட்டுருக்குங்க. ட்விட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸால் லாபம் இருக்குன்ற பட்சத்தில் தான் ட்ரம்ப் அதை அடிப்பார். லாபம் இல்லைன்னா ஈரானை தொட மாட்டார், விட்டுட்டு போயிடுவார் அப்படின்றாங்க. இன்னொன்று இல்லை, நமக்கு போர்ட் பிரச்சனை சால்வ் ஆனாலும் 1 yearக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட் பிரச்சனை சால்வ் ஆகிடும். பெட்ரோல் அது வழியாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த ஈரானும் யூஎஸ் இஸ்ரேலோட பிரச்சனை தீராது. இது ஒரு இராணுவ பிரச்சனையாக மாறும். இது போர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால் நமக்கு க்ரூட் ஆயில் விலை இறங்காது. ஆனால் சப்ளை வேணால் நமக்கு கிடைக்கலாமே தவிர க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இறங்காது. அது இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் வார் நடக்க அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ இன்னொரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இன்னொரு சைடு அதான் அந்த லாபம் வரலன்னா யூஎஸ் ஏன் போய் அட்டாக் பண்ண போகிறாங்க? அட்டாக் பண்ண மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை. அப்போ அது என்ன ஆகும்னா திருப்பி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பழைய நிலைமைக்கு திரும்பும். பழைய நிலைமைக்கு திரும்பிச்சுன்னா இப்போ 1.5 வருஷமாக இவங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க பாருங்கள் துபாயில் இந்த புது போர்ட்டுக்கு. அது அப்படியே அவங்களுக்கு பெரிய அளவில் லாபம் இல்லாமல் போகலாம். இந்த மாதிரி மூணு விதமாக இதனுடைய ரிசல்ட்டை போட்டிருக்காங்க. ஒன்று இப்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கு பதிலாக இன்னொரு ஒரு பைபாஸ் ரூட் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கு வரக்கூடிய லாபத்தால் தான் அட்டாக் பண்ணுறாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, அவங்க அட்டாக் பண்ணலன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திருப்பி பழைய நிலைமைக்கு திரும்பலாம் அப்படிங்கிறது 2. பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு அப்படின்னா 6 மாதத்தில் துபாய் இன்னொரு போர்ட்டை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போர்ட்டுக்கான அவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபமோ இல்லாமல் போகலாம் அப்படிங்கிறது 3. இந்த 3 டேட்டாவே மார்க்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ, இது 3த்தையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கணும். ஓகே, நம்ம டேட்டாவை முதல்ல அப்டேட் எடுத்துக்குவோம். அப்புறம் நம்ம பங்குச்சந்தையில் என்ன இம்பாக்ட் வருதுன்றதை பொறுத்து பார்ப்போம். 1 by 1.
நமக்கு என்னென்ன இம்பேக்ட்னா, ஒன்று க்ரூட் ஆயில் விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் க்ரூட் ஆயில் கிடைக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று க்ரூட் ஆயில் கிடைக்கலன்னா தான் அதுக்கு டிமாண்டே வரும். அது கரெக்டாக வந்து நமக்கு கிடைக்கும் பொழுது ஏன் டிமாண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இல்லை வார் நடந்தாலே க்ரூட் ஆயில் ஏறும். யுஎஸ் ஈரானுக்கான வார் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னாலே க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தை இல்லைனாலே க்ரூட் ஆயிலுடைய ஃப்ளக்சுவேஷன் வந்து இருக்கும். ஆனால் பெரிய லெவலில் இல்லாமல் போகலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா பாயிண்ட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்த பாயிண்ட்ஸுங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனம் செலுத்தணும். இப்போ எந்த ஆங்கிளில் இது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, கடலில் ஒரு விலங்கு இருக்குமே, ஒரு மீன் இருக்குமே, ஆக்டோபஸ், அந்த மாதிரி 5 விதமாக வந்து இந்த க்ரூட் ஆயிலேருந்து 5 விதமாக பிரிஞ்சு போகுது டேட்டா. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கணும் எது வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்த போகுதுன்றது. அடுத்தது இப்போ இன்றைக்கி பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இன்றைக்கி பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, யூஎஸோடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வரப்போகுது. அதுக்கான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா என்னவாயிடுச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக ஃபெடரலுடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.0 இதுதான் வந்து டார்கெட். 2% தான் டார்கெட்டு இன்ஃப்ளேஷனில். ஆனால் அதை வந்து பீட் பண்ணி மேலே போய் அதை ஃபெடரலால் வந்து மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு இவங்களுக்கு வந்து 4% வரைக்கும் வந்து இன்ஃப்ளேஷன் போயிடுச்சு. இப்போ வந்து அதனுடைய இன்ஃப்ளேஷன் டேட் 4. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 4.2% வந்து யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ வச்சுருக்கிறாங்க. ஆனால் இருக்க வேண்டியது 2% தான் இருக்கணும். இதுதான் ஃபெடரல் ரிசர்வோடைய டார்கெட்டு. ஆனால் 4.2ன்றது ஆல்ரெடி உச்சத்தை எட்டியிருக்கு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் ஃபெட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வட்டி விகிதம் வந்து 3.5லேருந்து 3.75 வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. பெருசாக வந்து ரேட் கட்டெல்லாம் வந்து பண்ணலை. ஓகேவா? ஸோ இப்போது எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, இந்த 4.2 அப்படின்ற இந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாக போகுதோ அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமாக போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் டேட்டா வரல. டேட்டா 8 மணிக்கு மேலே தான் வரும். பட் அதனுடைய எதிர்பார்ப்பு அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபெடரலில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஃபெடரலில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதில் எல்லாருமே பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா பெரும்பாலும் எங்கே அடி வாங்கும்னா, இப்போ ஓவர் வேல்யூடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் அடி வாங்கும். ஓவர் வேல்யூடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் சிப்ஸ் ஸ்டாக்ஸ் தான். என்விடியா இருக்கு இல்லையா, அவங்க தான் இப்போதைக்கு அப்படியே யூஎஸில் மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொழில்நுட்ப பங்குகள்னு சொல்லுவாங்க. தொழில்நுட்ப பங்குகள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த தொழில்நுட்ப பங்குகள்லேருந்து வெளியே வந்து பாண்டுக்கு போவாங்க. ஆல்ரெடி பாண்டோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.4%, 4.3% இருந்துச்சு. 4.4% இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா 4.5% கூட பாண்டுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வர மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ 4.5 கொடுத்தாங்கன்னா எல்லார் ஃபண்டும் வந்து பாண்டுக்கு ஸ்டேபிலிட்டியாக இருக்கிறதுக்காக பாண்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்போ அந்த தொழில்நுட்ப பங்குகள்லாம் இறங்கும். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப பங்குகள் பெரிய அளவில் வந்து ரிசல்ட் கொடுக்காமல் இறங்க ஆரம்பிச்சிருக்கு யூஎஸில். ஓகே, இப்போ நம்ம பங்குச்சந்தையில் இது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னா, இதே டேட்டா தான். அதே அங்கே தொழில்நுட்ப பங்குகள் இறங்கும் போது நமக்கும் வந்து தொழில்நுட்ப பங்குகள் இறங்கும். ஐடி, இந்த என்விடியா மாதிரியான கம்பெனிகள், அதாவது சிப்பு ரிலேட்டடான பங்குகள், ஓகே, ஏஐயில் சில கம்பெனிகள், ஓகே, ஐடியில் சில கம்பெனிகள்லாம் வந்து இறங்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நமக்கு மார்க்கெட்டில் இறக்கிறத வந்து ஏற்படுத்தியிருக்கு. எதுனா சிபிஐ டேட்டாவுடைய ப்ரெடிக்ஷன். அந்த டேட்டா ஒரிஜினலாக வரட்டும், அப்போ மார்க்கெட் இன்னும் உல்ட்டாவாக கூட மாறலாம். அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இப்போது இதன் காரணமாக நம்மளுடைய பங்குச்சந்தையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். நம்ம பங்குச்சந்தையில் பாருங்கள், ரியலிட்டி செக்டார் வந்து 1.65% அதிகபட்சமாக இறங்கியிருக்கு. பிஎஸ்யூ பேங்க் 1.6% அதிகபட்சமாக இறங்கியிருக்கு. ஆட்டோ செக்டார் 1.3. ஐடி எங்கே சிஎன்எக்ஸ் ஐடி பாருங்கள் 162 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. 0.5% இறங்கியிருக்கு. ஓகே, ஐடி செக்டாரும் 0.5% இறங்கி. ஸோ எல்லாமே இறங்கி தான் இருக்குது. ஸோ இறங்கும் பொழுது ஏறக்கூடிய பங்குகள் எது, செக்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா, மெட்டல், ஓகே, மீடியா, எனர்ஜி. இதெல்லாம் மீடியா எனர்ஜிலாம் விட்டுருங்க, அது ஏறலாம் இறங்கல, நியூட்ரலாக இருக்குது. ஏறி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா, மெட்டல், ஹெல்த் கேர், இது 3 தான் வந்து நமக்கு ஏற்றத்தில் இருக்குது. மற்றது எதுவுமே வந்து ஏறலை, எல்லாமே இறங்கி தான் இருக்குது. ஸோ இதனால தான் நிஃப்டியும் வந்து நமக்கு பெருசாக வந்து மீண்டு வரவில்லை. நிஃப்டிக்கு மேஜர் ரீசன் வந்து ஒன்று க்ரூட் ஆயில் வேறு லெவலில் ஏறிக்கிட்டே வருது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் வந்து இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகலை. அதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன் இன்னும் 18 months ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட்டு அது ஒர்க் அவுட் ஆகும் கொஞ்ச நாள் ஆக அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 5 விதமான டேட்டா பரவலாக காணப்படுது. அதில் எது மேஜராக வந்து நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது சிபிஐ டேட்டா தான் வந்து இன்றைக்குமே மார்க்கெட்டை மேஜராக ப்ளே பண்ணியிருக்கு. யூஎஸ் சிபிஐ டேட்டா, ஓகேவா? ஸோ அந்த சிபிஐ டேட்டா வந்து அதிகமாக வரும்னு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது டேட்டா ஒரிஜினல் டேட்டா இன்னும் வரல, பட் ப்ரெடிக்ஷன் அதிகமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய ஃபெட் ரேட்டு, அதனால் ஏற்படக்கூடிய பாண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு,
அதனால் ஏற்படக்கூடிய செல்லிங்னு அப்படியே செயின் லிங்க் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே பெரிய அளவில் மார்க்கெட்டை பாதிக்காதீங்க. 2 டேஸ் மார்க்கெட்டை பாதிக்கும், அவ்வளோதான். 2 நாள் தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட்டை தாங்கி பிடிக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த டேட்டா தூக்கி போட்டு அடுத்த டேட்டாக்கு ட்ராவல் ஆகிடும். ஓகே, அதனால் இன்றைக்கி வந்து நமக்கு இதுதான் டேட்டா, சிபிஐ டேட்டா, யூஎஸ் சிபிஐ டேட்டாவும் க்ரூட் ஆயில் டேட்டாவும் வந்து இன்றைக்கி நமக்கு ப்ளே பண்ணியிருக்கு மார்க்கெட்டில். இந்த டயத்துலேயும் நமக்கு மார்க்கெட்டில் வந்து உச்சத்தில் வந்தக்கூடிய பங்குகள்லாம் இருக்குங்க. உச்சத்தில் இருக்கிற பங்குகள் பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் டயல் 12% வரைக்கும் மேட்டம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பயோகான் 7%, கான்கார்ஃப் 5%, அதானி பவர், அதானி க்ரீன், அதானி குரூப் எல்லாமே மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி காப்பாற்றி கொடுத்துருக்குங்க. நான் லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தேன், அதானி குரூப் எல்லாமே இந்த வருஷம் நேரோ ரேஞ்ச். அதானி குரூப்பில் இந்த வருஷம் நேரோ ரேஞ்சில் இருந்த பங்குகளில் ஒரு பங்கு 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு பங்கு 70% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ அதானியில் நேரோ ரேஞ்சில் இருந்த பங்குகளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால 70% இப்போயே வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்க முடியும். ஓகேவா? அதான் நேரோ ரேஞ்சோட பவர். கம்பெனியும் நல்லா இருக்கணும், நேரோ ரேஞ்சும் வந்திருந்தது அப்படின்னா அந்த டெக்னிக்கலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடவை அப்படி தான் நடந்திருக்கு. நேரோ ரேஞ்சில் இருந்த பல பங்குகள் அதானி குரூப்பில் வந்து நல்ல ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு சில பங்குகள் வந்து நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள். எஃப்ஐஐ அதிகமாக வாங்கிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். இது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக்கு, கமெண்ட்டை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.